இங்க நம்ம ஹீரோயின் மேல அப்படியே கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊத்த பாக்குறா. ஹீரோயின் டக்குனு மேஜிக் பண்ணி அந்த தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணி திரும்பி அவன் மேலே விடுற மாதிரி பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை போய் அடிக்க போறான். உடனே ஹீரோயின் அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி டக்குனு அங்க இருந்த அவள் லவரியான அடிக்க வச்சாரு. அச்சீவ் இருக்கணும். நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண ஆளே கிடையாது, அவங்க ஒரு கடவுளா இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட ஒரு பெரியவர் வந்து என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணா என் உயிரை விட்டுருன்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இதனால இறக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் சரி நான் உன் கூட வர 3 வருஷம் உன் கூட இருக்கும் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், உன்னோட பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வீட்டு மருமகளாவே இருக்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவன் தொடவே கூடாது, அதுக்கப்புறம் என்னோட ஹேர் பின்னையும் யாருமே எடுக்க கூடாது, ஏன்னா அது குடும்பத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கான சாவின்னு சொல்றாங்க. அந்த பெரியவரும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போயிட்டு அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோயினும் ஒரு குடும்ப பொண்ணா அவங்களோட எல்லா கடமையும் செய்யறாங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை பிரெக்னென்ட் ஆக்கி வீட்டுக்கு கூட்டு வரான். ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறான். ஹீரோயினும் எதுவுமே கண்டுக்காம தான் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் லவருக்காக ஹீரோயின் தள்ள போட்டு அந்த ஹேர் பின் எடுக்க போறான். ஹீரோயினும் வான் பண்றா, இதை மட்டும் நீ எடுத்தனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்றா. எடுக்க போறா. அந்த நேரத்துல பயங்கரமா மின்னல்லாம் அடிக்குது, பயங்கரமா காத்தடிக்குது. அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த 3 நாள்ல அந்த சத்தியமும் முடிஞ்சு போகுது. ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவுல இருப்பாங்க. இப்ப அந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஹீரோயின் அங்க போறாங்க. ஆனா ஹீரோயின் மாமியார் ஹஸ்பண்ட் ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அவங்கள கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு முக்கியமான உட்கார ஒரு சேர் இருக்கும், அதுல போய் உட்காருவாங்க. ஹீரோயின் உட்கார்ந்ததுமே அவங்கள சுத்தி அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்க 10 கடவுள் வந்து நிக்கிறாங்க. பார்த்தது ஹீரோயின் ஹஸ்பண்டும் இவங்கெல்லாம் சும்மா டம்மி, சீரியல் அவங்களை கூட்டு வந்து நடிக்க வச்சிருக்கான்னு மறுபடியும் கலாய்க்கிறான். இப்ப அந்த ஹஸ்பண்ட் லவருக்கு ஹீரோயின் மேல பயங்கரமா பொறாம வருது. போய் அவளோட தலையில இருந்த அந்த ஹேர் கலட்டிடுறா. இப்ப அடுத்த செகண்ட் எல்லா லைட்டுமே உடைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினை தேடி அந்த ஊர்ல பெரிய பணக்காரங்க எல்லாம் வராங்க. அப்பதான் அந்த ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்டோட லவருக்கும் ஹீரோயின் உண்மையாவே கடவுள்னு புரிய வருது. இப்ப அடுத்த செகண்ட் அந்த ஹஸ்பண்டோட மொத்த சொத்துமே காணாம போயிடுது. அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க.